ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஆறாவாரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை, சென்ற வாரமும் அதற்கு முந்தைய வாரமும் அஸ்வினி முதல் திருவோண நட்சத்திரம் வரையும் பார்த்துருக்கோம், பகுதி 1 மற்றும் பகுதி 2. ஸோ விடுபட்டவங்க, வகுப்புல வர முடியாதவங்க, பகுதி 1 மற்றும் பகுதி 2 வகுப்பு அட்டன் பண்ணாதவங்க அந்த 2 பகுதிகளையும் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் அவிட்ட நட்சத்திரத்துல இருந்து ரேவதி நட்சத்திரத்து வரைக்கும் உண்டான ஸ்தல விருட்சங்களும் அதற்கு உண்டான கோயில்களையும் பார்க்க இருக்கிறோம். முதலாவதா நம்ம பார்க்க இருக்கிறது அவிட்ட நட்சத்திரம். ஸோ இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் பார்த்தீங்கன்னா வன்னி மரம். இந்த வன்னி மரம் எந்தெந்த ஊர்கள்ல எந்தெந்த கோவில்ல ஸ்தல விருட்சமா இருக்குது அப்படிங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்தல விருட்சமா வன்னி மரம் இருக்கக்கூடிய கோவில்கள்: அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் சிவகாம சுந்தரி திருக்கோயில், வெள்ளலூர், கோயம்புத்தூர். அருள்மிகு உலகளந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருக்கோயில், சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். அருள்மிகு மகாலட்சுமி திருக்கோவில், சௌரிபாளையம், கோயம்புத்தூர். அருள்மிகு சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கோவில், கோயம்புத்தூர். அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி திருக்கோவில், சுக்கிரவார்பேட், கோயம்புத்தூர். அருள்மிகு பிரசன்ன விநாயகர் திருக்கோவில், உடுமலைப்பேட்டை, திருப்பூர். அருள்மிகு வாலீஸ்வரர் அறம்வளர்த்த நாயகி திருக்கோவில், சேவூர், திருப்பூர். அருள்மிகு மகுடேஸ்வரர் மழை கொழுந்தீஸ்வரர் மதுரபாஷினி, கொடுமுடி, ஈரோடு. அருள்மிகு ஆருத்ர கபாலீஸ்வரர் வாரணியம்மாள் திருக்கோயில், PS பார்க், ஈரோடு. அருள்மிகு பிரகதீஸ்வரர் பெரியநாயகி திருக்கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர். அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் விருத்தாம்பிகை திருக்கோயில், பெரம்பலூர். அருள்மிகு திரௌபதி திருக்கோவில், ஐவர்மலை, பழனி, திண்டுக்கல் மாவட்டம். அருள்மிகு திருவேலிநாதர் சுந்தரவல்லி திருக்கோயில், பரமத்திவேலூர், நாமக்கல். அருள்மிகு புட்டு சொக்கநாதர் மீனாட்சி திருக்கோயில், புட்டுத்தோப்பு, ஆரப்பாளையம், மதுரை. அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில், கோட்டை, வேலூர். அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோயில், சேப்பாக்கம், வேலூர். அருள்மிகு வல்லவநாதீஸ்வரர் பெரியநாயகி திருக்கோயில், வளையாத்தூர், வேலூர். அருள்மிகு பெத்தாட்சி விநாயகர் திருக்கோயில், பெரியகுளம் ரோட், ரயில்வே கேட், தேனி. அருள்மிகு சுவாமிநாத பாலமுருகர் திருக்கோயில், மேட்டுக்குப்பம், வானரகம், திருவள்ளூர். அருள்மிகு சிவானந்தேஸ்வரர் மங்களாம்பிகை நாச்சியார் கோயில், கும்பகோணம், தஞ்சாவூர். அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் அமிர்த கலசநாதர் அமிர்தவல்லி திருக்கோயில், திருக்கலையநல்லூர், கும்பகோணம், தஞ்சாவூர். அருள்மிகு பிரகதீஸ்வரர் பெருவுடையார் பெரியநாயகி அம்மன் திருக்கோயில், பெரிய கோயில், தஞ்சாவூர். அருள்மிகு கும்பேஸ்வரர் அமுதேஸ்வரர் குழலர் மங்களாம்பிகை திருக்கோயில், கும்பகோணம், தஞ்சாவூர். அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் பட்டீஸ்வரர் ஞானாம்பிகை திருக்கோயில், திருப்பட்டீஸ்வரம், தஞ்சாவூர். அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் பழமைநாதர் விருத்தாம்பிகை இளையநாயகி திருக்கோயில், விருத்தாச்சலம், கடலூர். அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கோயில், வில்லுடையான்பட்டு, கடலூர். அருள்மிகு ஆதி மூலேஸ்வரர் அமிர்தவல்லி திருக்கோயில், பரங்கிப்பேட்டை, கடலூர். அருள்மிகு வெண்ணுமலையப்பர் பூரணி பொற்கோயில் பொற்கலை திருக்கோயில், விருத்தாச்சலம், கடலூர். அருள்மிகு செல்வமுத்து விநாயகர் திருக்கோயில், அண்ணாமலை நகர், சிதம்பரம், கடலூர்.
அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி பெரியாயி திருக்கோயில் விருத்தாச்சலம் கடலூர். அருள்மிகு இளமீஸ்வரர் தையல் நாயகி திருக்கோயில் கடலூர். அருள்மிகு இளமீஸ்வரர் தையல் நாயகி திருக்கோயில் தாரமங்கலம் சேலம். அருள்மிகு விருத்தாச்சலேஸ்வரர் விருத்தாம்பிகை திருக்கோயில் வெங்கனூர் சேலம். அருள்மிகு மயூரநாதர் அபயாம்பிகை அஞ்சல் நாயகி திருக்கோயில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம். அருள்மிகு சொர்ணபுரீஸ்வரர் சுகந்த குந்தலாம்பிகை திருக்கோயில் செம்பொன்பள்ளி நாகப்பட்டினம். அருள்மிகு திருமறைக்காடர் வேதாரண்யேஸ்வரர் வேதநாயகி திருக்கோயில் வேதாரண்யம் நாகப்பட்டினம். அருள்மிகு வீரட்டேஸ்வரர் கிருத்திவாசர் திருக்கோயில் வழுவூர் நாகப்பட்டினம். அருள்மிகு மதங்கீஸ்வரர் மதங்கீஸ்வரி திருக்கோயில் திருநாங்கூர் நாகப்பட்டினம். அருள்மிகு எட்டுக்குடி முருகன் திருக்கோயில் எட்டுக்குடி நாகப்பட்டினம். அருள்மிகு அக்னீஸ்வரர் சுந்தரநாயகி திருக்கோயில் நல்லாடை தரங்கம்பாடி நாகப்பட்டினம். அருள்மிகு சரணாகர ரட்சகர் பெரியநாயகி திருக்கோயில் தில்லையாடி திருக்கடையூர் நாகப்பட்டினம். அருள்மிகு சிவலோகநாதர் முண்டீஸ்வரர் சவுந்தர நாயகி செல்வாம்பிகை திருக்கோயில் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம். அருள்மிகு அதுல்யநாதேஸ்வரர் சௌந்தர்ய கனகாம்பிகை திருக்கோயில் வீரபாண்டி திருக்கோவிலூர். அருள்மிகு மருந்தீஸ்வரர் திரிபுர சுந்தரி திருக்கோயில் திருவான்மையூர் சென்னை. அருள்மிகு தீர்த்தபாலீஸ்வரர் மகா திரிபுர சுந்தரி திருக்கோயில் திருவல்லிக்கேணி சென்னை. அருள்மிகு ரவீஸ்வரர் மரகதாம்பாள் திருக்கோயில் வியாசர்பாடி சென்னை. அருள்மிகு ஓனகாந்தேஸ்வரர் சலந்தரேஸ்வரர் காமாட்சி திருக்கோயில் ஓனகாந்தனேலி பஞ்சப்பேட்டை காஞ்சிபுரம். அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் பட்டுவனதாம்பிகை திருக்கோயில் பெருநகர் உத்திரமேரூர். அருள்மிகு கந்தசுவாமி வள்ளி தெய்வானை திருக்கோயில் செய்யூர் காஞ்சிபுரம். அருள்மிகு சொர்ணபுரீஸ்வரர் செம்பொன்னாதர் சொர்ணாம்பிகை திருக்கோயில் வலங்கைமான் திருவாரூர். அருள்மிகு பாதாளேஸ்வரர் பாதாளவரதர் அலங்காரவல்லி திருக்கோயில் வலங்கைமான் திருவாரூர். அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் கௌரி பார்வதி திருக்கோயில் அக்னியூர் திருவாரூர். அருள்மிகு சேஷபுரீஸ்வரர் பாம்புரேஸ்வரர் பிரமராம்பிகை திருக்கோயில் திருப்பாம்புரம் திருவாரூர். அருள்மிகு அபிமுக்தீஸ்வரர் பிரியநாதர் அபிநாம்பிகை திருக்கோயில் குடவாசல் திருவாரூர். அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் சுப்பிரமணிய சுவாமி பெரியநாயகி திருக்கோயில் என்கண் திருவாரூர். அருள்மிகு ஆதிநாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருக்கோயில் பழவனக்குடி குடவாசல் திருவாரூர். அருள்மிகு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி திருக்கோயில் கொரடாச்சேரி குடவாசல் திருவாரூர். அருள்மிகு வியாக்கிரபுரீஸ்வரர் பார்வதி தேவி திருக்கோவில் திருவேங்கை வாசல் புதுக்கோட்டை. அருள்மிகு நெய் நந்தீஸ்வரர் சொக்கலிங்கேஸ்வரர் திருக்கோயில் வேந்தன்பட்டி புதுக்கோட்டை. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆதிநாதர் வள்ளி தேவசேனா திருக்கோயில் குமாரவயலூர் திருச்சிராப்பள்ளி. அருள்மிகு பூமிநாதர் திருக்கோவில் திருச்சிராப்பள்ளி. அருள்மிகு சுகந்தவனேஸ்வரர் சமீபவல்லி திருக்கோயில் சிவகங்கை. அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திரிபுரசுந்தரி திருக்கோயில் புதுச்சேரி. அருள்மிகு வடுகீஸ்வரர் பஞ்சநிதீஸ்வரர் திரிபுரசுந்தரி திருக்கோயில் திருவாண்டார் கோயில் புதுச்சேரி. ஸோ இப்போ சொல்லப்பட்ட அத்தனை கோயில்களுமே வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான வன்னி மரம், அந்த வன்னி மரம் ஸ்தல விருட்சமா இருக்கக்கூடிய கோவில்கள் வெவ்வேறு மாவட்டத்துல வேறு வேறு இடங்கள்ல இருக்கு. ஸோ இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்கள்லாம் வந்து இந்த வன்னி மரத்தை ஸ்தல விருட்சமா கொண்ட கோவில்ல போய் வழிபடுறதும் அந்த வன்னி மரத்தை வழிபடுறதும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தையும் சிறப்பையும் கொடுக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் மற்றும் அது எந்த கோவில்ல ஸ்தல விருட்சமா இருக்குது என்பதையும் இப்ப பார்க்கலாம்.
சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்துக்கு வந்து மரம் கடம்ப மரம். இந்த கடம்ப மரம் இருக்கக்கூடிய சில கோவில்கள், குறிப்பிட்ட சில கோவில்கள தான் இருக்கு. அந்த கோவில்களை இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சதய நட்சத்திரம், அதற்குண்டான மரம் கடம்ப மரம். அருள்மிகு பால தண்டாயுதபாணி வள்ளி தெய்வானை திருக்கோவில், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு. அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கோயில், சின்ன வேடம்பட்டி, கோயம்புத்தூர். அருள்மிகு சுப்பிரமணிய சாமி வள்ளி தெய்வானை திருக்கோயில், பச்சைமலை, ஈரோடு. அருள்மிகு கடம்ப வனீஸ்வரர் முற்றிலா முலையம்மை திருக்கோவில், குளித்தலை, கரூர். அருள்மிகு பெரியாவுடையார் பிரகதீஸ்வரர் மானூர், திண்டுக்கல். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர் திருக்கோயில், மதுரை. அருள்மிகு ஆதி சொக்கநாதர் மீனாட்சி திருக்கோயில், சிம்மக்கல், மதுரை. அருள்மிகு அமிர்த கடேஸ்வரர் வித்யூ ஜோதிநாயகி திருக்கோயில், மேலக்கடம்பூர், கடலூர். அருள்மிகு கந்தாசிரமம் ஞானஸ்கந்தர் குருநாதர் பராசக்தி திருக்கோயில், உடையப்பட்டி, சேலம். அருள்மிகு கடம்பவனநாதர் பால குஜாம்பாள் திருக்கோயில், நாகப்பட்டினம். அருள்மிகு சுயம்பலிங்க சுவாமி பிரம்மசக்தி திருக்கோயில், உவரி, திருநெல்வேலி. அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கோயில், கீழப்பூங்குடி, சிவகங்கை. ஸோ இந்த ஸ்தலங்கள் எல்லாமே கடம்ப மரத்தை ஸ்தல விருட்சமா கொண்ட கோவில்கள். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் தேமா. தேமா என்கிற மாமரம். அந்த மாமரம் ஸ்தல விருட்சமா இருக்கக்கூடிய கோயில்களை பார்க்கணும். அருள்மிகு அனுபாவி சுப்பிரமணியர் திருக்கோவில், கோயம்புத்தூர். அருள்மிகு வட்டமலை ஆண்டவர் வள்ளி தெய்வானை திருக்கோயில், அன்னூர், கோயம்புத்தூர். அருள்மிகு சுக்ரீஸ்வரர் மிளகேஸ்வரர் திருக்கோயில், ஊத்துக்குளி, திருப்பூர். அருள்மிகு மகாதேவர் திருக்கோயில், கட்டிமாங்குடி, ஆரூர், கன்னியாகுமரி. அருள்மிகு காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில், மரவர் சாவடி, மதுரை. அருள்மிகு மாவூற்று வேலப்பன் திருக்கோயில், தெப்பம்பட்டி, தேனி. அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருக்கோயில், வேலூர், சேலம். அருள்மிகு காயாரோகணேஸ்வரர் நீலதாயட்சினி திருக்கோயில், நாகப்பட்டினம். அருள்மிகு மயூரநாதர் அபயாம்பிகை அஞ்சல் நாயகி திருக்கோயில், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். அருள்மிகு நீலமேக பெருமாள் சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயில், நாகப்பட்டினம். அருள்மிகு சிவலோகத்தியாகர் திருவெண்ணேற்று உமையம்மை திருக்கோயில், சீர்காழி, நாகப்பட்டினம். அருள்மிகு தோத்தாத்ரிநாதர் தெய்வநாதன் வரமங்கை தாயார் திருக்கோயில், நாங்குநேரி, திருநெல்வேலி. அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி திருக்கோயில், சவுகார்பேட், சென்னை. அருள்மிகு ரேணுகாம்பாள் திருக்கோயில், படவேடு, திருவண்ணாமலை. அருள்மிகு வீரட்டேஸ்வரர் சாந்தநாயகி திருக்கோயில், கீழ்படப்பை, காஞ்சிபுரம். அருள்மிகு தவக்கொழுந்தீஸ்வரர் தழுவ குழந்தீஸ்வரர் காமாட்சி திருக்கோயில், படப்பை, காஞ்சிபுரம். அருள்மிகு காமாட்சி திருக்கோயில், மாங்காடு, காஞ்சிபுரம். அருள்மிகு வெள்ளீஸ்வரர் பார்க்கவேஸ்வரர் திருக்கோயில், மாங்காடு, காஞ்சிபுரம். அருள்மிகு ஏகாம்பரநாதர் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி திருக்கோயில், ஏழவார்குழலி, காஞ்சிபுரம். அருள்மிகு வைகுண்டவாசர் ஸ்ரீதேவி பூதேவி திருக்கோயில், மாங்காடு, காஞ்சிபுரம். அருள்மிகு நாகநாத சுவாமி சர்ப்பபுரீஸ்வரர் அமிர்தநாயகி திருக்கோயில், பாமணி, திருவாரூர். அருள்மிகு மந்திரபுரீஸ்வரர் சூதவன பெருமாள் பெரியநாயகி திருக்கோயில், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர். அருள்மிகு யமுனாம்பாள் திருக்கோயில், நீடாமங்கலம், திருவாரூர். அருள்மிகு நெறிபுரீஸ்வரர் தர்மாம்பிகை திருக்கோயில், நன்னிலம், திருவாரூர். அருள்மிகு ஆம்ரவனேஸ்வரர் பாலாம்பிகை திருக்கோயில், மாந்துரை, திருச்சிராப்பள்ளி.
அருள்மிகு தேசிகநாதர் ஆவுடை நாயகி திருக்கோயில், நகர சூரக்குடி, சிவகங்கை. ஸோ இந்த ஸ்தல விருட்சம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்களா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் இந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டு வர அவர்களுடைய அவரோட வாழ்க்கை மேன்மை அடையும். அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் வேப்ப மரம். பொதுவா இந்த வேப்ப மரம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் கோவில்கள்ல அதிகமா இருக்கும். எல்லா அம்மன் கோயில்களும் சிறப்பா இந்த வேப்ப மரம் வச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய அம்மன் கோயில்கள் இதற்கு வந்து ஸ்தல விருட்சமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட சில கோயில்களை மட்டும் இப்ப நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் வேப்ப மரம், அது ஸ்தல விருட்சமா கொண்ட ஒரு சில கோவில்கள். அருள்மிகு மகாசக்தி மாசாணி அம்மன் திருக்கோயில், பேரூர். அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில், பேரூர். அருள்மிகு பத்ரகாளி அம்மன் திருக்கோயில், சரவணம்பட்டி, கோயம்புத்தூர். அருள்மிகு கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், குமரன் குன்று, மேட்டுப்பாளையம். அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில், பெருமாநல்லூர், திருப்பூர். அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோயில், புது பஸ் ஸ்டாண்ட், திருப்பூர். அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், பெரிய கடை வீதி, உடுமல்பேட்டை, திருப்பூர். அருள்மிகு பெரிய மாரியம்மன் திருக்கோயில், ஈரோடு. அருள்மிகு சின்ன மாரியம்மன் திருக்கோயில், ஈரோடு. அருள்மிகு வனவேங்கட பெருமாள் திருக்கோயில், துடுப்பதி, பெருந்துறை. அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் கரும்பார் குழலி திருக்கோயில், ஐயர்மலை, கரூர். அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயில், மண்டைக்காடு, நாகர்கோவில். அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோயில், ஒசூர். அருள்மிகு காளியம்மன் திருக்கோயில், கோபால சமுத்திரம், திண்டுக்கல். அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோயில், மலையடிவாரம், திண்டுக்கல். அருள்மிகு ஜனகை மாரி ரேணுகாதேவி திருக்கோயில், சோழவந்தான், மதுரை. அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயில், எல்லிஸ் நகர், மதுரை. அருள்மிகு நாகம்பாள் திருக்கோயில், கெங்கமுத்தூர், மதுரை. அருள்மிகு முத்துநாயகி அம்மன் திருக்கோயில், மதுரை. அருள்மிகு பெரியமாரியம்மன் திருக்கோயில், அரண்மனை, ராமநாதபுரம். அருள்மிகு முத்தாரம்மன் ஞானமூர்த்தி திருக்கோயில், குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடி. அருள்மிகு பச்சையம்மன் திருக்கோயில், வாழைப்பந்தல், வேலூர். அருள்மிகு கௌமாரியம்மன் திருக்கோயில், கம்பம், தேனி. அருள்மிகு பரமசிவன் திருக்கோயில், கோடிநாயக்கனூர், தேனி. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், புன்னைநல்லூர், தஞ்சாவூர். அருள்மிகு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி திருக்கோயில், கும்பகோணம், தஞ்சாவூர். அருள்மிகு வரவூர் மாரியம்மன் காளிகா பரமேஸ்வரி திருக்கோயில், வண்டிப்பாளையம், கடலூர். அருள்மிகு கைலாசநாதர் காமாட்சியம்மன் திருக்கோயில், சிதம்பரம், கடலூர். அருள்மிகு புற்றுமாரியம்மன் நாககாளியம்மன் திருக்கோயில், சிதம்பரம், கடலூர். அருள்மிகு வைத்தியநாதர் தையல் நாயகி திருக்கோயில், வைத்தீஸ்வரன் கோயில், நாகப்பட்டினம். அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் விநாயகர் திருக்கோயில், கீவளூர், நாகப்பட்டினம். அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில், வெளிப்பாளையம், நாகப்பட்டினம். அருள்மிகு காமாட்சி மகாமாரியம்மன் திருக்கோயில், சீர்காழி, நாகப்பட்டினம். அருள்மிகு வைகுண்டவாசர் கனகவல்லி திருக்கோயில், கோயம்பேடு, சென்னை. அருள்மிகு கங்கையம்மன் திருக்கோயில், பெசன்ட் நகர், சென்னை. அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில், அடையாறு, சென்னை. அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருக்கோயில், விழுப்பனூர், விருதுநகர். அருள்மிகு ஆதிநாயகி திருக்கோயில், இளையனார், வேலூர், காஞ்சிபுரம். அருள்மிகு அஷ்டபுஜ பத்ரகாளி அம்மன் திருக்கோயில், பூந்தோட்டம், நன்னிலம். அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், குவளைக்கால், மூங்கில்குடி, நன்னிலம்.
அருள்மிகு செங்கழுநீர் மாரியம்மன் திருக்கோயில் தென்மருதூர் திருவாரூர். அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் தென்மருதூர் திருவாரூர். அருள்மிகு செண்பகவல்லி மாரியம்மன் திருக்கோயில் திருக்கண்ணமங்கை குடவாசல். அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோயில் உறையூர் திருச்சிராப்பள்ளி. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் சமயபுரம் திருச்சிராப்பள்ளி. அருள்மிகு பத்ரகாளி அம்மன் திருக்கோயில் மடப்புரம் சிவகங்கை. அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் தாயமங்கலம் சிவகங்கை. அருள்மிகு வீரபத்திரர் திருக்கோயில் சத்தியமேடு சித்தூர் ஆந்திர பிரதேசம். அடுத்து ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தல விருட்சம் இலுப்பை மரம் மற்றும் இலந்தை மரம். ஸோ இலுப்பை மரம் ஸ்தல விருட்சமா இருக்கக்கூடிய கோயில்கள் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் பாகம்பிரியால் திருக்கோயில் திருச்செங்கோடு நாமக்கல். அருள்மிகு நரசிம்ம சாஸ்தா திருக்கோயில் அங்கமங்கலம் தூத்துக்குடி. அருள்மிகு சூரிய கோடீஸ்வரர் பவளக்கொடி அம்மன் திருக்கோயில் தஞ்சாவூர். அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் அறம் வளர்த்த அம்மை திருக்கோயில் பேலூர் சேலம். அருள்மிகு திருநீலகண்டேஸ்வரர் படிக்கரை நாதர் அமிர்தவல்லி மங்களாம்பிகை திருக்கோயில் இலுப்பைப்பட்டு நாகப்பட்டினம். அருள்மிகு சொரிமுத்து அய்யனார் மகாலிங்கம் கரையார் திருக்கோயில் பாபநாசம் திருநெல்வேலி. அருள்மிகு கொழுந்தீஸ்வரர் மரகதவல்லி திருக்கோயில் குன்னூர் விருதுநகர். அருள்மிகு வரதராஜர் பெருந்தேவி திருக்கோயில் புதுச்சேரி. அடுத்து இலந்தை மரம். ரேவதி நட்சத்திரத்துக்கு இலந்தை மரமும் ஸ்தல விருட்சமா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இலந்தை மரம் எந்தெந்த கோயில்களில் ஸ்தல விருட்சமா இருக்குங்கிறத பார்க்கலாம். அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் சவுந்தரவல்லி திருக்கோயில் பவானி ஈரோடு. அருள்மிகு சங்கமேஸ்வரர் வேதநாயகி அம்மன் திருக்கோயில் பவானி ஈரோடு. அருள்மிகு காயத்ரி லிங்கேஸ்வரர் திருக்கோயில் பவானி ஈரோடு. அருள்மிகு மங்களநாதர் மங்களேஸ்வரி திருக்கோயில் உத்திரகோசமங்கை ராமநாதபுரம். அருள்மிகு ஊன்றீஸ்வரர் மின்னொலி அம்பாள் திருக்கோயில் பூண்டி திருவள்ளூர். அருள்மிகு பிரணவ வியாகரபுரீஸ்வரர் துயர்தீர்த்தநாதர் நாயகி புஷ்பலாம்பிகை திருக்கோயில் ஓமாம்புலியூர் கடலூர். அருள்மிகு ஆதிசக்தீஸ்வரர் ஆதிசக்தீஸ்வரி திருக்கோயில் கோபுரபுரம் கடலூர். அருள்மிகு கைலாசநாதர் பெரியநாயகி திருக்கோயில் பிரம்மதேசம் திருநெல்வேலி. அருள்மிகு திரையம்பகேஸ்வரர் கருமாரி திரிபுர சுந்தரி திருக்கோயில் அசோக் நகர் சாமியார் தோட்டம் சென்னை. அருள்மிகு பாலீஸ்வரர் கொய்யாமலர்நாதர் இறையார் வலையம்மை திருக்கோயில் குரங்கனில் முட்டம் திருவண்ணாமலை. அருள்மிகு கேடிலியப்பர் அட்சயலிங்க சுவாமி திருக்கோயில் கீழ்வேலூர் திருவாரூர். அருள்மிகு பேட்டை ராய சுவாமி சவுந்தரவல்லி திருக்கோயில் தேன்கனி கோட்டை தர்மபுரி. ஸோ இது வரைக்கும் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தல விருட்சமும் அதற்கு உண்டான கோவில்கள் எந்தெந்த கோவில்ல இந்த நட்சத்திரங்களுடைய விருட்சங்கள் எல்லாம் ஸ்தல விருட்சமா இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்ததான் 2 கோயில்கள், மிக முக்கியமான 2 கோயில்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களும் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களும் இருந்து அது ஸ்தல விருட்சங்களோட அந்த கோவில்ல இருக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த 2 கோயில்களும் எது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு முக்தி நிலையம் திருக்கோயில் திருமங்கலம் மதுரை. முக்தி நிலைய கோயில்ல வந்து இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தல விருட்சமும் இருந்து அந்த கோவில் இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஸ்தல விருட்ச கோயிலா விளங்குகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அருள்மிகு நட்சத்திர விருட்ச விநாயகர் கூலமந்தல் ஏரிக்கரை செய்யாறு கிட்ட இருக்கக்கூடிய கோயில் திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ இந்த 2 திருக்கோயில்களுமே வந்து 27 நட்சத்திரங்களோட இருக்கக்கூடிய கோயில்களா விளங்குது. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம இந்த நட்சத்திரங்களை
நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் என்னென்னு பார்த்தோம். ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தல விருட்சங்கள் என்னென்னு பார்த்தோம். அடுத்ததா இப்ப பாத்தீங்கன்னா தாரா பலன் அடிப்படையில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான மரங்களை எவ்வாறு வழிபடணும், அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன். ஸோ இப்போ காமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அவரவர் ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான தாரா பலன்ல தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஜென்ம நட்சத்திரமா இருக்கு அப்படின்னா அவங்க எந்த நட்சத்திரத்தை இயக்கலாம், தனவரவுக்கு சுபகாரியத்துக்கு எந்த நட்சத்திரத்தை இயக்கலாம் அப்படின்னா 2வது நட்சத்திரமா வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் நெல்லி மரம். ஸோ அந்த நெல்லி மரம் எந்த ஸ்தலத்துல சொல்லப்பட்டிருக்கு, எந்த கோவில்ல வந்து ஸ்தல விருட்சமா இருக்குன்னு பார்த்து அந்த கோவிலுக்கு அவங்க சென்று வழிபட்டு வந்தாங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் அந்த மரத்தை வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில பணவரவு அதிகரிக்கும், சுப காரியங்கள் அதிகமா நடக்கும், காரிய சக்தி உண்டாகும். அதே போல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துடைய மரம் நாவல் மரம். நாவல் மரம் வந்து எந்த கோவில்ல வந்து ஸ்தல விருட்சமா இருக்கோ அந்த கோவிலுக்கு சென்று மூலவரையும் அந்த ஸ்தல விருட்சத்தையும் வழிபட்டு வர அவங்களுக்கு காரியம் சீக்கிரமா கைகூடி வரும். அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம எல்லா காரியங்களும் வெற்றிகரமா செயல்படும் அப்படிங்கிறதையும் இதுல எடுத்துக்கலாம். அடுத்ததா 6வது நட்சத்திரம் சொல்லக்கூடிய தெய்வ அனுகூலம் உள்ள நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தல விருட்சமும் அதுக்கு உண்டான மரம் அந்த உண்டான மரத்தையும் வந்து வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் எளிதாக கிட்டும். அது எந்த நாள்ல போய் வழிபடணும் அப்படின்னா அவங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து 6வது நட்சத்திரம் எப்போ வருதோ, அஸ்வினி நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான 6வது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். ஸோ அப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போய் அவங்க வழிபட்டு வர காரிய அனுகூலமும் தெய்வ அனுகூலமும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் உண்டான ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து 2வது நட்சத்திரம் 4வது நட்சத்திரம் 6வது நட்சத்திரம் மற்றும் 8, 9வது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் என்னவோ அந்த மரங்கள் எந்த கோவில்ல எந்த ஊர்ல எந்த மாவட்டத்துல இருக்கோ நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு அருகாமையில் இருந்துச்சுன்னா இன்னும் அது எளிமையா இருக்கும். ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துல இருந்து ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து 2, 4, 6, 8, 9வது நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை இயக்கி வர உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். அப்போ அந்த ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து உங்களுக்கு 2வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமா வருதோ அந்த நாள் அன்னைக்கு சென்று அந்த கோவில்ல ஸ்தல விருட்சத்தையும் அந்த மூலவரையும் வணங்கி ஒரு குறிப்பிட்ட நேரம், அதாவது ஒரு 24 மணி நேரத்திலிருந்து 24 நிமிஷத்திலிருந்து 30 நிமிஷம் வரை அந்த ஸ்தலத்துல இருக்கணும். அந்த மரத்துக்கடியில நீங்க வந்து இருந்து உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வந்து அங்க மனசுக்குள்ளேயே வந்து அந்த ஸ்தலம் விருட்சத்துக்கு அடியில பிரார்த்தனையா வேண்டுகோளா வச்சுட்டு வரணும். நீரூற்றி வழிபாடு பண்ணலாம், மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணலாம், அல்லது 2 நெய் தீபம் இட்டும் வழிபட்டு வரலாம். இப்படி ஒவ்வொரு மாதமும் செய்யும்போது உங்களுக்கு வாழ்வில் ஏற்றம் கிடைக்கும். அப்போ வீட்லயும் சரி கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க வந்து வீட்டுல அல்லது உங்க பக்கத்துல அருகாமையில வந்து இந்த உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான மரமோ அல்லது உங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து சொல்லப்பட்டுள்ள 2, 4, 6, 8, 9க்கு உண்டான மரங்கள் என்னவோ அது அருகாமையில் இருந்தாலும் அங்கும் சென்று நீங்க வழிபடலாம். இல்லைன்னா உங்க வீட்டிலேயே வச்சு தினமும் வந்து தண்ணி ஊற்றி வழிபடலாம். இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க அந்த மரத்துக்கு வந்து நவதானியங்களை ஊற்றி நவதானியத்தை வந்து ஊற வச்சு அந்த நீரை எடுத்து அந்த செடிக்கு ஊற்றி வர வர உங்களுக்கு விரைவில் வந்து வாழ்க்கையில ஏற்றம் வரும். மேலும் இதை சார்ந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம்.
ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏன்னா ஏற்கனவே 2 பகுதி பார்த்தீங்கன்னா நிறைய கோவிலை பத்திலாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஏன் இவ்வளவு கோவில் சொல்றாங்க அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கோவில் 2 கோவில் சொல்றாங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு அது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இருக்கிற கோவிலை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப பெரிய விஷயம். நமக்கே தெரியாது இந்த இடத்துல இப்ப சென்னையிலேயே இங்க இவ்வளவு கோவில் சொல்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ நம்ம இந்த இடத்துல போயிருக்கோம். ஆனா இப்படி ஒரு இந்த கோவிலுக்கா, இந்த நட்சத்திரத்துக்கா, இந்த மரத்துக்கான்றது சோ ஆச்சரியமான விஷயம் தான். அதனாலதான் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சொல்லியிருக்காங்க. சோ ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்கிறது போக முடியாதுங்க. எங்க இருக்கோ அவங்க வீட்டு அருகில இருக்கிற விஷயத்தை போய் நீங்க போய் நல்லா வழிபடலாம். அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு பிறந்த தேதி தெரியாது, நேரம் தெரியாது, இல்லைன்னா எனக்கு நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கும் நான் இப்போ வந்து 2 கோவில்கள் கொடுத்துருக்கேன். அந்த 2 கோவில்லையும் வந்து 27 நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் என்னென்னு சொல்லி அந்த கோவில்ல இருக்கு. அந்த அந்த மரங்களையும் வந்து அந்த ஸ்தல விருட்சமா வச்சிருக்காங்க. ஸோ அந்த 2 கோவில் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட அந்த 2 கோவிலுக்கு கூட நீங்க போகலாம். ராசி தெரியாது, நட்சத்திரம் தெரியாதுங்கிறவங்க வந்து அந்த ஒரு 2 கோயிலுக்குமே நீங்க போனீங்கன்னா 2ல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூட அங்க இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திர மரங்களையும் நீங்க வழிபட்டு வரலாம். அதுவும் உங்களுக்கு பலனை கொடுக்கும். இன்னொன்னு அதாவது பச்சரிசி கூட மாவு கூட மரத்தை சுத்தி போட்டோம்னா அதுவும் அந்த எறும்பு சாப்பிடும்போது நிறைய நம்முடைய கர்மாக்கள்லாம் கழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மக நட்சத்திரத்து அன்னைக்கு குலதெய்வத்துல இருக்கக்கூடிய குலதெய்வம் தெரிஞ்சவங்க இந்த குலதெய்வத்துக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் அல்லது மக நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சம் வந்து ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு நீங்க போடலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா பச்சரிசி மாவை நீங்க நல்லா பொடி பண்ணி வச்சு அதுல கரும்பு சர்க்கரை அல்லது வெல்லம் இது ரெண்டையும் கலந்து இருக்கக்கூடிய அந்த எறும்புக்கு, சாமி எறும்புன்னு சொல்லுவாங்க, அந்த எறும்புக்கு நீங்க வந்து அந்த மரத்தை சுத்தி அந்த கோவிலினுடைய ஸ்தல விருட்சம், உங்க குலதெய்வத்தினுடைய ஸ்தல விருட்சம் என்னவோ அங்க வந்து அந்த மரத்தை சுத்தி போடணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வம் தெரியல, இல்ல நாங்க வந்து குலதெய்வ வழிபாடு அடிக்கடி போனதில்லை அப்படின்னா ஆலமரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த எறும்பு புற்றுக்கு போடலாம். அப்படி போடும்போது அந்த எறும்பு வந்து அதை எடுத்துக்கொண்டு எத்தனை மாதங்கள் அதை வைத்து சாப்பிடுகிறதோ அதுவரை உங்களுடைய புண்ணியம் சேரும், உங்களுடைய கர்மா குறையும். கர்மா குறைஞ்சாலே உங்களுக்கு நன்மைதான் ஏற்படும். ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏற்கனவே ஒரு முதல் வகுப்புலயும் 2வது வகுப்புலயும் வந்து நான் எலாபரேட்டா சொல்லி இருக்கேன். கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். டவுட் இருந்தா கேட்கலாம். அரச மரம்ன்றது ரொம்ப நல்ல, அதனாலதான் அத போதி மரம் கூட சொல்லுவாங்க. ஆமா, ஞானம் கிடைத்தது அதுலதான். நம்ம புத்தர் ஞானம் கிடைச்சது அதுலதான் பார்த்து. சோ நல்ல படிப்பு வராத பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு அடியில போயிட்டு விளையாட சொல்லுவாங்க. சோ அத சாயங்கால நேரத்துலயும் சரின்னா அந்த மரத்துக்கு எப்பவுமே வைப்ரேஷன் இருக்கும். சோ ஒரு சில மரத்துக்கு பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல வந்து நல்லா ஆக்சிஜன் கிடைக்காது, போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காலையில இந்த பெண்கள் வந்து காலையில 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள அந்த நேரத்துல வந்து அந்த அரச மரத்தை சுத்தி வழிபட்டு வர அவங்களுடைய கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய கர்ப்பப்பை குழந்தை இல்லாதவங்க எல்லாம் நீங்கும். அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த 4 to 6ங்கிறது வந்து பிரம்ம முகூர்த்தம். மேலும் அந்த 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா தூய்மையான காற்று கிடைக்கும். இந்த ஆக்சிஜன் வந்து எந்த ஒரு மாசும் இல்லாம தூய்மையான காற்று வரும். அதுல வந்து அதிகமான வந்து சக்தி இருக்கு. அந்த சக்தி வந்து உடம்புல போக போக நமக்கு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வியாதிகள் சரியாகும். குறிப்பா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்தாலும் மாதம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அவங்களுக்கு அது வந்து சரியாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அரச மரங்கிறது வந்து குருவனுடைய பூச நட்சத்திரத்துக்கு உண்டான மரம். ஞானம் அதிகமா கிடைக்கும். கல்வி படிக்கிற குழந்தைகள் அந்த அனுதினமும் வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்க கல்வியில சிறப்பா விளங்குவாங்க. மேலும் வந்து ஞானம் கிடைக்கும், குரு கடாட்சமும் கிடைக்கும். அதுதான் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே அந்த மரத்துல இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. சோ அந்த மரம் பாத்தீங்கன்னா அத பூச நட்சத்திரத்துக்கு உண்டானது, குரு உச்சமாகிற இடம். சோ அதனாலதான் குழந்தை இல்லாதவங்க எல்லாம் வந்து அங்க போயிட்டு அந்த நம்ம ஈரத்தோட தான் போய் அதை சுத்த சொல்லுவாங்க. சோ கண்டிப்பா வந்து குழந்தை பிறக்கும்ன்றது அந்த காலத்துல இருந்தே அது உள்ளது. சோ இன்னைக்கும் அத நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதை எல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க.
ஸோ அரச மரம்ன்றதே அது நம்மளுடைய அரசாங்கமே அதுதான் வந்து நம்மளுடைய மரத்தை தான் வந்து நம்மளுடைய என்ன மரம் இது பார்க்கும்போது ஒவ்வொரு சிம்பிளுக்கு நம்மளுக்கு மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்தை தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அரச மர வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாருக்குமே கொடுக்கலாம். அது படிக்காத குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணலாம். ஸோ உங்க ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க மேடம். எதனா டவுட்னா உங்க பேர். என்னுடைய அலைபேசி எண் 98 94 6 89 379 9894689379. இந்த வகுப்பு சார்ந்த சந்தேகங்கள் எது இருக்குன்னா நீங்க காலையில 10 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளலாம். யாருக்கும் டவுட் இல்லைங்களா? 6 பேர் தான் இருக்கிறதுனால யாருக்கும் டவுட் இல்ல போல. ஏன்னா இது வந்து மனம் சம்பந்தப்பட்டது தானே. சோ வகுப்பார் தான் டவுட்டா கேட்பாங்க. இது வழிபாடுன்றதுனால தியரிட்டிக்கா தான் இருக்கும். ஏன்னா கோயில்கள் அத்தனை கோயில்கள் இருக்கு. ஸோ இது வந்து தியரிட்டிக்கலான கிளாஸ் தான். ஸோ இந்த கோவில்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சதுங்கிறது வந்து மிகப்பெரிய பாக்கியம். இது எங்கேயுமே யாருமே இது வரைக்கும் சொல்லலை, இது வரைக்கும் அந்த வகுப்பும் எடுத்ததில்லை. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இப்போ இந்த வகுப்பு அட்டன் பண்ணவங்க, யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க, லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க, கடந்த முதல் வகுப்பு 2ஆம் வகுப்பு தொடர்ந்து இந்த 3ஆம் வகுப்பு வந்தவங்க, நீங்க இந்த 3 வகுப்பையும் பார்த்தவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், இன்னும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் என்னன்னு அவங்களுக்கும் தெரிவிங்க. அவங்களும் இதை தெரிஞ்சு வழிபாடு எடுத்து அவங்க வாழ்க்கையில அவங்க ஏற்றம் பெறட்டும். குறிப்பா நீங்க எந்த வகுப்பு கத்துக்கிட்டீங்கனாலும், முதல் முறை கத்துக்கக்கூடிய எந்த வகுப்பாக இருந்தாலும் 13 பேருக்காவது சொல்லணுங்கிறது வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை இலவசமா முதல்ல சொல்லணும். குறைஞ்சபட்சம் 13 நபர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. அதன் பிறகு உங்க சொந்த நபர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் இதை தெரியப்படுத்துங்க. அவங்களும் அவங்களுடைய கர்மாக்கள் குறைய ஸ்தல விருட்ச வழிபாடு எடுத்து அவங்க வாழ்வில் ஏற்றம் பெறட்டும்னு நான் கேட்கிறேன். மேடம் வேற இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்கு. வேற ஏதாவது அஸ்வினி இது கூட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது கூட நிறைய பேர் இல்லாத இருப்பாங்க. ஓகே, ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு நட்சத்திரத்துல இருந்து ஆமா ஆமா ஒரு 1000 வரைக்கும் நான் குறைவா தான் சொல்லியிருந்தேன். இப்போ கூடுதலா தகவல் தரேன், அதையும் சேர்த்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வினி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தல விருட்சம் எட்டி மரம். இந்த எட்டி மரம் ஸ்தல விருட்சமா இருக்கக்கூடிய கோவில்கள் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் பிரசன்ன நாயகி திருக்கோயில், சிதம்பரம், கடலூர். ஆல்ரெடி 2 மரம் கொடுத்துருக்கேன். இதுல வந்து 3 மரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு, 3 கோவில்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆல்ரெடி 2 முதல் பகுதியிலே வந்து 2 கோவில்களும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் நெல்லி மரம். இந்த நெல்லி மரம் எந்தெந்த கோவில்கள்ல ஸ்தல விருட்சமா இருக்குங்கிறது சொல்றேன். அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரர், பத்மகிரீஸ்வரர், ஞானாம்பிகை கோவில், திண்டுக்கல். அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் அலமேலு மங்கை திருக்கோயில், மலைக்கோட்டை அடிவாரம், திண்டுக்கல். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கோயில், பேரையூர், மதுரை. அருள்மிகு அபிமுகேஸ்வரர் அமிர்தவல்லி திருக்கோயில், கும்பகோணம், தஞ்சாவூர். அருள்மிகு உச்சிநாதர் மதயானேஸ்வரர் கனகாம்பிகை திருக்கோயில், சிவபுரி, கடலூர். அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயில், நஞ்சை, சிதம்பரம், கடலூர். அருள்மிகு காசிநாத சுவாமி திருக்கோயில், அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி. அருள்மிகு லட்சுமி நரசிங்க பெருமாள் மகாலட்சுமி திருக்கோயில், திண்டிவனம், விழுப்புரம். அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் அமிர்தவல்லி திருக்கோயில், பூவரசன் குப்பம், விழுப்புரம். அருள்மிகு கருநெல்லிநாதர் சொக்கப்பன் சொக்கி திருக்கோயில், திருத்தங்கல், விருதுநகர்.
அருள்மிகு சர்க்கரை விநாயகர் திருக்கோயில் கமலாலயம் கீழவீதி திருவாரூர். அருள்மிகு சுந்தரேஸ்வரர் அன்னபூரணி அம்மாள் திருக்கோயில் திருவாரூர். அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் கொன்னையூர் புதுக்கோட்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மரம் அத்தி. அருள்மிகு பக்கநாதர் ஒற்றீஸ்வரர் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவொற்றியூர் திருவள்ளூர். அருள்மிகு வான்முட்டி பெருமாள் மகாலட்சுமி திருக்கோயில் மயிலாடுதுறை நாமக்கல். அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தல விருட்சம் நாவல் மரம். ஏற்கனவே 5 கோவில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது 6வது கோவில். அருள்மிகு நாவலடி கருப்புசாமி செல்லியாண்டியம்மன் திருக்கோயில் மோகனூர் நாமக்கல். அடுத்து மிருகசீரிட நட்சத்திரம். மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு ஸ்தல விருட்சம் கருங்காலி மற்றும் தென்னை மரம். இது ஏற்கனவே கொடுத்திருக்கு கோவில்கள். கருங்காலி மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் ஏற்கனவே கொடுத்தாச்சு. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு செங்காலி மரம் வாழை மரம் ஸ்தல விருட்சமா இருக்கக்கூடிய கோயில்கள். அருள்மிகு கோணேஸ்வரர் பெரியநாயகி திருக்கோயில் குடவாசல் திருவாரூர். அருள்மிகு வேதகிரீஸ்வரர் பக்தவச்சலேஸ்வரர் திரிபுர சுந்தரி திருக்கோயில் திருக்கழுங்குன்றம் காஞ்சிபுரம். அருள்மிகு பூமாத்தம்மன் திருக்கோயில் வடபாதி காஞ்சிபுரம். அருள்மிகு யாழ்மூரிநாதர் தர்மபுரீஸ்வரர் மதுரமின்னம்மை திருக்கோயில் தர்மபுரம் காரைக்கால் புதுச்சேரி. அடுத்ததா புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்திற்கு மரம் மூங்கில். அருள்மிகு பாசுபதீஸ்வரர் சத்குணாம்பாள் நல்லநாயகி திருக்கோயில் திருவேட்களம் கடலூர். அருள்மிகு கிருபாபுரீஸ்வரர் ஆட்கொண்டநாதர் வேணுபுரீஸ்வரர் மங்களாம்பிகை திருக்கோயில் திருவெண்ணைநல்லூர் விழுப்புரம். அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்குண்டான ஸ்தல விருட்சம் அரசமரம். அருள்மிகு கரிவரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருக்கோயில் வெள்ளலூர் கோயம்புத்தூர். அருள்மிகு கோணியம்மன் திருக்கோயில் கோயம்புத்தூர். அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி சீதாதேவி திருக்கோயில் கோயம்புத்தூர். அருள்மிகு நாகசக்தி அம்மன் திருக்கோயில் மலுமிச்சம்பட்டி கோயம்புத்தூர். அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோயில் துடியலூர் கோயம்புத்தூர். அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் பெரிய கடை வீதி திருப்பூர். அருள்மிகு பொங்காலம்மன் திருக்கோயில் ஈரோடு. அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோயில் ஒசூர் கிருஷ்ணகிரி. அருள்மிகு முத்தாலம்மன் திருக்கோயில் அகரம் தாடிக்கொம்பு திண்டுக்கல். அருள்மிகு மாரியம்மன் பேச்சியம்மன் திருக்கோயில் வண்டியூர் மதுரை. அருள்மிகு செல்லத்தம்மன் கண்ணகி திருக்கோயில் சிம்மக்கல் மதுரை. அருள்மிகு தென் திருவாழவாய் மீனாட்சி திருக்கோயில் தெற்கு மாசி வீதி மதுரை. அருள்மிகு பால ஆஞ்சநேயர் திருக்கோயில் அரண்மனை வாசல் ராமநாதபுரம். அருள்மிகு ஆதி ஜெகநாதர் கல்யாணவல்லி பத்மாசினி திருக்கோயில் திருப்புல்லானி ராமநாதபுரம். அருள்மிகு வரதராஜ பெருமாள் பெருந்தேவி திருக்கோயில் பரமக்குடி ராமநாதபுரம். அருள்மிகு கௌமாரி அம்மன் திருக்கோயில் பெரியகுளம் தேனி. அருள்மிகு பாஸ்கரேஸ்வரர் பருதியப்பர் மங்களாம்பிகை திருக்கோயில் ஒரத்தநாடு தஞ்சாவூர். அருள்மிகு நீலகண்ட பிள்ளையார் திருக்கோயில் பேராவூரணி தஞ்சாவூர். அருள்மிகு பசுபதீஸ்வரர் அஸ்வந்தநாதர் மங்களாம்பிகை
திருக்கோயில் வலங்கைமான் தஞ்சாவூர். அருள்மிகு வரவூர் மாரியம்மன் காளிகா பரமேஸ்வரி திருக்கோயில் வண்டிபாளையம் கடலூர். அருள்மிகு திருவர மூர்த்தி சொக்காயி அம்மன் திருக்கோயில் மெய்யாத்தூர் கடலூர். அருள்மிகு பிடாரி அரசியம்மன் திருக்கோயில் விருத்தாச்சலம் கடலூர். ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஸ்தல விருட்சம் புன்னைமரம். அருள்மிகு சுவை காளியம்மன் திருக்கோயில் துடியலூர் கோயம்புத்தூர். அருள்மிகு வடராணேஸ்வரர் தேவர் சிங்க பெருமாள் வண்டார்குழலி திருக்கோயில் திருவாலங்காடு திருவள்ளூர். அருள்மிகு ஆண்டலக்கும்ப ஐயன் பார்க்கவி திருக்கோயில் திரு ஆதனூர் பாபநாசம் தஞ்சாவூர். அருள்மிகு வல்வில் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் பொற்றாமரையால் திருக்கோவில் திருப்புல்லம் பூதங்குடி தஞ்சாவூர். அருள்மிகு கல்யாண கண்ணன் திருக்கோயில் சரவணநகர் சிதம்பரம் கடலூர். அருள்மிகு சௌந்தர்யேஸ்வரர் திரிபுர சுந்தரி திருக்கோயில் திருநாரையூர் காட்டுமன்னார் கோயில் கடலூர். அருள்மிகு பல்லவனேஸ்வரர் சௌந்தர்ய நாயகி திருக்கோயில் பூம்புகார் சீர்காழி. அருள்மிகு மணத்துணைநாதர் இருதய கமலநாதர் திருக்கோயில் திருக்குவளை நாகப்பட்டினம். அருள்மிகு வேங்கடாச்சலபதி பத்மாவதி திருக்கோயில் கிருஷ்ணாபுரம் திருநெல்வேலி. அருள்மிகு மாதவ பெருமாள் அமிர்தவல்லி திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை. அருள்மிகு சொர்ணகடேஸ்வரர் நீலமலர்கன்னி தெய்வானை விழுப்புரம். அருள்மிகு பூமிநாதர் மரகதவல்லி திருக்கோயில் வீரவநல்லூர் திருநெல்வேலி. அருள்மிகு சங்கரநாராயணர் சங்கரலிங்கம் கோமதி அம்மாள் திருக்கோயில் சங்கரன் கோயில் திருநெல்வேலி. அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் சரண்யபுரீஸ்வரர் கருத்தார்குழலி திருக்கோயில் திருப்புகலூர் திருவாரூர். அருள்மிகு சுந்தரேஸ்வரர் சாந்தநாயகி சவுந்தரநாயகி திருக்கோயில் திருவேட்டக்குடி புதுச்சேரி. அருள்மிகு பார்வதீஸ்வரர் பார்வதியம்மை திருக்கோயில் காரைக்கால் புதுச்சேரி. ஸோ இது அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ஆயில்ய நட்சத்திரத்து வரைக்கும் உண்டான ஒரு சில கோயில்கள். முதல் பகுதியிலேயே அஸ்வினி நட்சத்திரம் முதல் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்கள் கொடுத்துருக்கேன். அதுல மிக குறைவாக தான் இருந்துச்சு. கூடுதலான தகவலாம் இந்த கோயில்களும் கொடுத்துருக்கு. இதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப அருமையா அதாவது 27 நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன கோவில்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நாம தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னா இவ்வளவு கோவில் இருக்கு பாருங்க. நீங்க சொன்னது எவ்வளவு 100 மேல கோயில்கள் எல்லாம் சொல்லிருக்கீங்க. உண்மையிலேயே நாமெல்லாம் பெருமைப்படணும் இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு இந்தியாவில பிறந்திருக்கிறதுக்கு. சோ பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு 3 பகுதியா பிரிச்சு இவ்வளவு ஒரு கோவில்களையும் இவ்வளவு ஒரு தல விருட்சத்தையும் சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா தர்மசாஸ்திரா ஜோதிட நிறுவனத்தின் தலைவரும் எங்கள் குருநாதருமான டாக்டர் மணிகண்டன் ஐயா அவர்களின் சார்பாகவும் மற்றும் ஸ்டார் ஆன்லைன் டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி ஐயா அவர்கள் சார்பாகவும் சேவைக்குழு மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சார்பாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு சொன்னது ரொம்ப நன்றி. யாருக்காவது எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் ஏதாவது விஷயத்துக்கால நீங்க போன் பண்ணி கேட்கலாம். நம்பர் சொல்லிட்டீங்கல்ல மேடம் நீங்க? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மேடம். நன்றிங்க. தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் மற்றும் தலைவர் உயர் திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் கடந்த 3 பகுதிகளுக்கும் தொகுப்பாளரியாக இருந்த சிவபூங்காதே அம்மா அவர்களுக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியின் உரிமையாளர் திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் கடந்த 3 வாரங்களாக தொடர்ந்து 3 பகுதிகளையும் கவனித்துக் கொண்ட வகுப்பில் கலந்து கொண்ட அத்துணை மாணவ மாணவியர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்தல விருட்ச வழிபாட நீங்க எடுங்க, இன்னையிலிருந்து எடுங்க. இந்த ஸ்தல விருட்ச வழிபாடு வகுப்புல கலந்துகிட்ட அத்தனை பேருமே பாக்கியசாலிகள் தான். இந்த ஸ்தல விருட்ச வழிபாடு எடுக்க தொடர்ந்து நீங்க எடுத்து வர உங்களுடைய கர்மாக்கள் குறைஞ்சு உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும்.
கர்மா ஒருத்தங்களுக்கு குறைஞ்சதுனாலே அவங்களுக்கு வாழ்க்கையில நன்மைகள் தான் நடக்கும். ஸோ முற்பிறவிகள் செஞ்ச பாவ புண்ணியக்கு ஏற்பதான் இந்த பிறவி அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுடைய கர்ம வினைகள் எந்த பரிகாரம் இல்லாம எந்த செலவும் இல்லாம எளிமையான முறையில நீங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் என்னவோ அந்த ஸ்தலம் என்னவோ அந்த ஸ்தலத்துக்கு உண்டான விருட்சத்துக்கு நீங்க போய் வழிபாடு பண்ணினாலும் அல்லது உங்க வீட்டிலேயே அந்த வச்சு வழிபாடு பண்ணினீங்கனாலும் உங்களுடைய கர்மாக்கள் மிக விரைவா குறையும். அனைவரும் உங்க கர்மாக்கள் குறைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் பெற வேண்டி இந்த வாய்ப்பு கொடுத்த மணிகண்டராஜா ஐயா அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.